ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ஃபேக்ட் ஃபேக்ட்ரி தமிழ். இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு சாப்பாடு, தண்ணி, காற்று இது மூணுமே ரொம்ப அவசியம். இது மூணு மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களும் நமக்கு அவசியப்படுது. அதில் ஒன்று தான் ஓசோன். இந்த ஓசோன் இல்லைனா நம்மளால் வாழ முடியாதான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுதான் உண்மை. ஓசோன் இல்லைனா இந்த பூமி அழிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பூமி இல்லைனா நம்மளும் கிடையாது. ஓசோன்ற வார்த்தையை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஓசோன்றது வளிமண்டலத்தை சுற்றியுள்ள ஒரு படலம். நம்ம அனைவருமே இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த ஓசோன் படலம் தான். பூமியில் வாழும் மக்களுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய புற ஊதா கதிர்களிடமிருந்து இது நம்மளை பாதுகாக்குது. அப்படிப்பட்ட இந்த ஓசோனை பற்றியும் அதோட பயன்கள் பற்றியும், இந்த ஓசோன் இல்லைனா நம்மளோட நிலைமை என்னன்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக நம்ம டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஓசோன்னா என்ன, ஓசோன் நம்ம பூமிக்கு எவ்வாறு உதவுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓசோன்றது நம்ம பூமிக்கு மேல் உள்ள வளிமண்டலத்தை சுற்றி உள்ள ஒரு படலம். நம் உயிர் வாழ இன்றியமையாத ஒரு விஷயம் நம்ம சுவாசிக்கிற காற்று. அப்படி நமக்கு சுவாச வாயுவாக இருப்பது ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனோட மற்றொரு வடிவம் தான் இந்த ஓசோன். இது 2 ஆக்சிஜன் மூலக்கூறுகளை கொண்டதான். ஓசோன் வாயு படலமாக பூமியிலிருந்து 50 கிலோமீட்டர் உயரம் வரை பரவி 20லிருந்து 25 கிலோமீட்டர் வரை அடர்த்தியாக பரவி இருக்கு. சூரியன் அகச்சிவப்பு கதிர்கள், புற ஊதா கதிர்கள், இப்படி 2 வகையான கதிர்களை வெளியிடுது. இதில் அகச்சிவப்பு கதிர்கள் பூமிக்கு தேவையான வெப்பத்தை கொண்டு சென்றுட்டு இருக்கு. புற ஊதா கதிர்களிலிருந்து வரும் கதிர்களை 99% ஈர்த்து பூமியை பாதுகாத்து நம்மை நோயிலிருந்து காப்பாற்றும் பணியை இந்த ஓசோன் செஞ்சுட்டு வருதான். இது ஒரு வேதிவினை போல நடைபெறுறதா விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஓசோன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர முதல் விஷயம் ஓசோனில் விழுந்த ஓட்டை தான். காரணம், ஓசோனில் ஓட்டை விழுந்துருச்சுன்னு சொல்லி தான் நம்மள பல பேருக்கு ஓசோன்ற விஷயம் இருக்கிறதே தெரிய வந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த ஓசோனில் ஓட்டை விழுந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எதனால் ஓட்டை விழுந்துச்சுன்னு நம்மள நிறைய பேருக்கு சரியான காரணம் தெரியாது. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஓசோனில் துளை இருப்பதும் ஓசோன் சேதமடைவதற்கும் முக்கியமான காரணம் குளோரோஃப்ளூரோ கார்பன் அப்படின்னு 1985 கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன்றது பெருசாக எதுவும் இல்லை. அன்றாடம் நாம் உபயோகிக்கிற குளிர்சாதன பெட்டி, ஏசி, ஏர் கூலர்கள், தொழிற்சாலை ஆகியவற்றில் குளிரூட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு வேதியியல் பொருள். இதிலிருந்து வெளியேறும் வாயு 100 வருடம் வரை அப்படியே இருக்குமா. சூரிய கதிர்கள் இந்த வாயின் மீது படும்போது நடைபெறும் வேதியியல் மாற்றத்தால் ஓசோன் ஆக்சிஜனை இழுத்து கொண்டு கார்பன் மோனாக்சைடாக மாறுதான். இதனால் வளிமண்டலம் முழுவதுமாக சிதைக்கப்படுது. இந்த காரணங்களுக்காக 1987 இந்த குளோரோஃப்ளூரோ கார்பனை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதற்கு பதிலாக குளோரின் இல்லா ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் குளிர்சாதன பெட்டியில் உபயோகிக்கப்படுது. இந்த ஓசோன் படலம் புற ஊதா கதிர்கள்னு சொல்லப்படுற யூவி ரேஸ் தாக்குதலிருந்து பூமியை காப்பாற்றுவதோடு மட்டும் இல்லாமல் மற்ற பசுமையில்லா வாயுக்களோடு சேர்ந்து புவி வெப்பமயமாகுதலையும் தடுக்குது. இந்த ஓசோன் மண்டலம் எப்படி அழியுது, எதனால் சேதமடையுதுன்னு பார்த்தோம். அப்படி இந்த ஓசோன் மண்டலம் முழுவதுமாக சேதமடைஞ்சு அழிஞ்சால் நமக்கு ஏற்படும் விளைவுகள் என்னன்னு பார்க்கலாம். ஓசோன் வாயுக்கள் அழிக்கப்படும் நிலை உருவானால் பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டம் உயர்ந்து நிலப்பரப்பு அழிஞ்சி அதிக வெப்பம் காரணமாக வறட்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மிகவும் முக்கியமாக ஓசோன் வாயுக்கள் அழிஞ்சால் மனிதர்களையும் விலங்குகளையும் புற ஊதா கதிர்கள் எளிதில் நேரடியாக தாக்கும். இதனால் தோல் புற்றுநோய், கண்ணில் சதை வளர்தல், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து உடலுக்கு பல்வேறு விதமான நோய்களும் உண்டாகும். இது மனிதர்களை மட்டுமல்ல தாவரங்களையும் விட்டு வைக்காது. தாவரங்களின் உற்பத்தி திறனை குறித்து தாவரங்களை மடலாக்கிடுமா. கோடிக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்களும் இதனால் இருக்கும் அபாயமும் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கானோர் தோல் புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக புள்ளி விவரம் சொல்லுது. இதற்கு காரணம் ஓசோன் மண்டலம் சிறிது சிறிதாக வலுவிழந்து வருவதே அப்படின்னு இவ்வளோ நேரம் ஓசோன்னா என்ன, ஓசோனோட பயன்கள் என்ன, ஓசோன் எப்படி சேதமடைந்தது, அது முழுசாக சேதமடைந்தால் என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுது எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்பது எப்படின்னு பார்க்கலாம். குளோரோஃப்ளூரோ கார்பன் பயன்படுத்துறதை தவிர்த்தாலே நாம் ஓசோன் சேதமடைகிறத பாதி நிறுத்திடலாம். என்னதான் 1987 இதுக்கு தடை விதித்திருந்தாலும் இன்னமும் பல நாடுகள் இதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இதை தடுக்கிறது தான் முக்கியமான வேலை. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் தொழிற்சாலைகளையும் முற்றிலுமாக ஒழிக்கணும். மண்ணை சிறிது சிறிதாக செயலிழக்க செய்யும் பிளாஸ்டிக், பாலித்தீன் ஆகியவற்றின் பயன்பாட்டை தவிர்க்கணும். மரங்களை அதிக அளவில் வளர்த்து காடுகளை காத்தல் புவி வெப்பமயமாதலை தடுப்பதோடு வளிமண்டலத்தையும் காக்கும். இவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. ஓசோன் மண்டலத்தை காக்க நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்களை மாற்றினா போதும். கண்டிப்பாக ஓசோன் மண்டலத்தை அழிவிலிருந்து காத்துடலாம். நம்ம பூமியையும் அழிவிலிருந்து காத்துடலாம். இந்த வீடியோ மூலயமா ஓசோன் பற்றி நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்கள ஓசோன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓசோன் லேயரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் அதை பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்வீங்க, இந்த வீடியோ எப்படி இருந்தது, அது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இதே மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான உபயோகமான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.